கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் 3 பேர் குற்றவாளிகள் என்று சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பு வழங்கினார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருக்கும் நீதிபதி இவர்களுக்கான தண்டனை விவரம் வரும் திங்களன்று அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். 20 வருஷத்துக்கு மேல 2005லேருந்து இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாங்க. அதை கணக்கில் எடுத்து குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். நீதிபதி 24ஆம் தேதி தண்டனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுக்கு நேரடி சாட்சியே கிடையாது. இந்த வழக்கில் 2 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் 9 பேர் ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்டனர். முக்கிய குற்றவாளியான ஓம் பிரகாஷ் உள்பட 2 பேர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துவிட்டனர். கைதான 3 பெண்கள் ஜாமீனில் வெளிவந்து பின்னர் தலைமறைவாகிவிட்டனர். எஞ்சிய 4 பேரில் ஜெயில்தார் சிங் குறித்து நீதிபதி எதுவும் தெரிவிக்கவில்லை. 24ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் நிலையில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என குற்றவாளிகள் தரப்பில் முறையிடப்பட்டது. ஒரு ஆள் ஓமா இறந்துட்டார் ஜெயிலில். அப்போ இந்த 3 பேர் இன்றைக்கி அந்த கன்விக்ஷன் ஆகிருக்குது. அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ இட் வில் பி தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி. கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான கே. சுதர்சனம் பெரியபாளையம் அருகே தானக்குளத்தில் தனது வீட்டில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நள்ளிரவு பவாரியா கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது வீட்டில் இருந்தவர்களை தாக்கி தங்க நகைகள், பணம் மற்றும் பொருட்களை கொள்ளையர்கள் அள்ளிச் சென்றனர். இந்த வழக்கில் அப்போதைய ஐஜி ஜாங்கீர் தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் வரை தேடுதல் வேட்டையை நீட்டித்து குற்றவாளிகளை பிடித்தனர். இந்த வழக்கை தழுவி வினோத் இயக்கிய தீரன் அதிகாரம் 1 திரைப்படம் பெரும் வெற்றியடைந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.